கிட்டத்தட்ட மீனா வந்து உண்மைய கண்டுபிடிச்சுட்டாங்க. அதாவது அப்பா என்னமோ மனோஜ் தான். ஆனா அம்மா ஜீவா கிடையாது ரோகிணி அப்படின்ற விஷயம் மட்டும் கூடிய சீக்கிரம் தெரிய வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எப்படியாவது கிருஷ பார்த்துரலாம். அவங்க அம்மா வேற வருவாங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் ஸ்கூலுக்கு போறாங்க. ரோகிணி இருந்துட்டு, "என்ன அங்கிள் நீங்க எப்பயுமே புதன்கிழமை தானே நீங்க ஸ்கூலுக்கு போவீங்க. இது என்ன இன்னைக்கு போறீங்கன்னு?" சொல்லி கேட்க, "ஆமாம்மா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சிருக்கிறாங்க. அதனால நான் போக வேண்டியது இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரோஹிணி வந்து நான் வர்றதா சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. கிருஷோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வர்றதா சொல்லியிருப்பாங்க போல. இப்ப இவங்க போனதுனால அவங்க கால் பண்ணி சொல்லிடுறாங்க. என்னால வர முடியாது. இந்த மாதிரி வராங்க. அவங்களும் கிளம்பி வராங்க. அவங்க கண்ணில் மாட்டிக்காம எப்படியாவது நீ போ. அப்படி அவங்க பார்த்தாலும் கூட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க. உடனே இந்த அம்மா வந்துட்டு வரும்போது மீனா வந்து பார்த்துறாங்க. என்னம்மா நீங்க ஃபோன் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. உங்கள பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப எங்க போனீங்க? என்ன பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், நல்லாதாம்மா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் பிள்ளை நல்லா தான் என்னைய பார்த்துக்கிறா. மிஸ் வந்து என்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க. கிளாஸ் டீச்சர் கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க. நான் போய் அவங்கள போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு, எதுவுமே பேசாம போயிடுறாங்க. மீனா பேசுறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால மீனாக்கு வந்து ஒரு பக்கம் கவலையா இருக்கு. என்ன இவங்க நம்மகிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு நோட் பண்ணீங்களா? இவங்க என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்களோ, அன்னையில இருந்து தான் நம்மகிட்ட சரியா பேசுறதையே நிறுத்திட்டாங்க. நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, எப்பயாவது நம்ம வீட்டுக்கு வாங்க சொல்லி கூப்பிடும்போதெல்லாம் வரவே மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்றாங்க. ஆமா மீனா, என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்களோ அதுலேருந்து நம்மள்ட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னமோ ஒரு டவுட்டா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன டவுட் அப்படின்னா, ஒருவேளை கிருஷுக்கு அப்பா மனோஜ் உங்க அண்ணன் மனோஜா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வச்சாரு பாருங்க டைரக்டர் ட்விஸ்ட்டு. இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். சரி இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, என்ன மீனா இப்படி சொல்லிட்ட? ஒருவேளை அப்படிதான் இருக்குமா? ஆமா ஆமா, அவன் ஜீவா கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா சொன்னாங்க. அதனால அப்படியே கூட இருக்கலாம். ஆனா அந்த ஜீவாவோட அம்மாவை இப்படி வச்சுக்க மாட்டாளே, அவங்க தான் வந்துட்டு கனடால கோடிக்கணக்குல சம்பாரிச்சுட்டு அப்படி இருக்கிறாங்களே, அவங்க எப்படி இப்படி கிருஷுக்கு அம்மாவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லங்க. அதான் என் மக ஃபாரின்ல இருக்கான்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல. அப்ப அவங்க பேர சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா மீனா, நீ சொல்றது கரெக்ட்டு தான். ஏன்னா ஜீவா வந்துட்டு பணத்த மட்டும் அனுப்புனா போதும் அப்படிதான் சொல்லும். பாவம் அவங்க அம்மா. ஆனா இவங்க அப்படின்னா சொல்லியிருக்கலாமே, ஏன் இவங்க இப்படி பண்றாங்க? அப்ப கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி நம்ம அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட போயிட்டு சொல்றாங்க. அப்பா இந்த மாதிரி ஆ எனக்கு கிருஷோட டீட்டெயில் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ரெக்கார்ட்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, கல்யாணியும் வேற ஒரு பேரு தான் எழுதியிருக்குது. ஆனா அவங்க பேர் இல்ல. மனோஜோட பேர் கிடையாது. அதுவுமே ரோகிணி இல்லாம கல்யாணின்னு சொல்லி தானே இருக்குது. உடனே சொல்றாங்க, இல்ல அவங்க வேற யாரோ தானே தேவையில்லாம போட்டு எதையாவது போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் ஏன் நம்மகிட்ட அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லை அது எதுக்காவது இருக்கும்டா, நீங்க வந்து தத்தெடுக்கிறேன்னு சொல்றதுனால ஏதாவது கோவப்பட்டு அப்படி இருப்பாங்க. தேவையில்லாம விஷயத்துல நீங்க நோண்டிட்டு இருக்காதீங்க அப்படி மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒரு டவுட் இருக்குது. மனோஜ் தான் அப்பாவா இருக்குமோ அப்படின்னு.